ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நிமிஷமும் எங்களுக்கு வந்து பீஸ்ஃபுல்லே கிடையாது. தீவிரவாதியை வந்து நம்ம தனியாக சர்ஜிக்கல் ஆப்ரேஷன் மாதிரி பண்ணணுமா? இப்படி ஒரு பஜார் இருக்கும், பஜாருக்குள்ளே ஓடிடுவான். நீங்கள் அவன் மேலே ஃபயர் பண்ண முடியாது. ஏன்னா இன்னோசென்ட் பீப்புள் மேலே படும். காஷ்மீர் மக்கள் எங்கள் மேலே ஆக்ஷன் எடுப்பானுங்க. மிலிட்ரி மாதிரியே தீவிரவாதியை ரெக்ரூட் பண்ணுறானுங்க சார். சோப்பூர் வந்து வெரி டென்ஸ் ஃபாரஸ்ட் மாதிரி இருக்கும். அடர்ந்த காடு எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் தீவிரவாதி அங்கேயே அதிகமாக இருக்கும். 2 நாள் பார்ப்போம். 24 ஹவர்ஸ் டைம் கொடுத்ததுக்கப்புறம் 3வது டெப்ரிஸ் ராக்கெட் லான்ச்சரை போட்டு பில்டிங்கை டெப்ரிஸ் பண்ணிடுவோம். டெப்ரிஸ் அப்படியே டமடமன்னு விழுகும். அமாவாசை இருட்டில் தான் தீவிரவாதியே இந்தியாவுக்குள்ளே ஊடுருவலே வருவான். பௌர்ணமியில் வரவே மாட்டான். நம்ம இந்தியன் கண்ட்ரி பெரிய கண்ட்ரி, யாருக்கும் அடி பண்ணியக்கூடிய அவசியம் இல்லை. பார்டரில் அங்கே ஒரு சிப்பாக இருந்தானா சிச்சுவேஷன் பார்த்து விகோரஸ் ஆகுதா ஃபயர் பண்ணிட்டானா ஃபயர் பண்ணதான். பிபி புல்லட் போட்டு தோல்லாம் மறுத்து போயிடும். முன்னாடி இரும் பிளேட்டு, பின்னாடி இரும் பிளேட்டு. டாக்டர்லாம் சொல்லுவாங்க, லிவர் மட்டும் ஃபங்க்ஷனாக இருந்தால் பரவாயில்ல, எந்த குண்டு அடிச்சாலும் தூக்கிட்டு வாங்க அப்படின்னு ஸ்ட்ரெச்சரில் கொண்டு வாங்கணும். சிண்டெக்ஸில் பாய்லர் நைட்டை போட்டு விட்டோம்னா காலையில் கதன்னு தண்ணி கொதிக்கும். பைப்பை போய் திருக்கி விட்டு பக்கெட்டை வைப்போம். அப்படியே 100 டிகிரி ஊற்றும். கீழே ஐஸ் கிடக்கும், தம்புற மாதிரி இருக்கும். ஐஸ் அள்ளி அதில் மிக்ஸ் பண்ணி அப்படியே குளிச்சுட்டு நட் பண்ணி நான் போட்டு உள்ளே ஓடிடுவோம். நைட்டில் இருமக்கூடாது. நாங்கள் அவ்வளோ தண்ணி சிரட்டு அடிப்போம். இருந்தாலும் நாங்கள் ஓடுற ஓட்டத்தில் ஆட்டத்தில் எங்களுக்கு இருமல் வரக்கூடாது. வணக்கம் சார். நீங்கள் எந்த பீரியட்லேருந்து எந்த பீரியட் வரைக்கும் ராணுவத்தில் இருந்தீங்க? ஸோ எந்தெந்த இடங்களில் நீங்கள் ஒர்க் பண்ணீங்க? 84 வந்து உங்களுக்கு நாங்கள் வெல்லிங்டன் ஊட்டி முடிச்சுட்டு ட்ரைனிங் முடிச்சுட்டு அப்புறம் உங்களுக்கு போஸ்டிங் எங்களுக்கு அஸ்ஸாம்லேருந்து உங்களுக்கு நார்த் ஈஸ்டர்ன் ஃப்ரண்டியர். அதுக்கு தான் உங்களுக்கு போஸ்டர்லேயே அப்போயே சொல்லுவாங்க, கேர் ஆஃப் 99 APO. அஸ்ஸாமில் உங்களுக்கு போனீங்கன்னா மேலே பூரா மலை தான். மணிப்பூர், இம்பால், கொய்மா, திரிபுரா. அப்போம்போது மிலிட்டன்ட்லாம் உங்களுக்கு பீக் 85, 86 அப் டு 88 வரைக்கும் டிஎன்வினா திரிபுரா நேஷனல் வாலண்டியர். இவங்களெல்லாம் அட்டாக் பண்ணால் அவன்லாம் யூஸ் அண்ட் த்ரூ லைஃப். அவனுக்கு சென்சிட்டிவான ஜாப்பில் எங்கள் பெட்ரோலிங் பார்ட்டி போவோம் அப்படின்னா மலை தான். டாட்டா வண்டி தான் ஜங்கிள் ஏரியாவில் பூரா லுங்கி மாதிரி தான் கட்டியிருப்போம். லேடிஸ்கள்லாம் இப்படி கூடையை போட்டு பின்னாடி பிள்ளைங்கள்லாம் பின்னாடி வச்சுருப்பாங்க. போய் அங்கே உள்ள அந்த கொத்தமல்லி இலையெல்லாம் மலை கொத்தமல்லியை தான் வாங்கி எங்களுக்கெல்லாம் சாப்பாடு. அதே மாதிரி காட்டு வாழை இதில் தான் அந்த இதெல்லாம் குருத்துக்களை சாப்பிடும். அஸ்ஸாமுக்கு முடிச்சுட்டு நாங்கள் திரிபுராவில் முடித்து திரும்ப நாங்கள் 88க்கு அப்புறம் 91 கல்கட்டா வந்துட்டோம். கல்கட்டாவில் 3 வருஷம். கல்கட்டாவை முடிச்சுட்டு திரும்ப உங்களுக்கு என்ன காஷ்மீரில் 3 வருஷம். 97, 98, 98லாம் காஷ்மீர் உங்களுக்கு மிலிட்டன்ட் வாஸ் இன் பீக் ஹவர்ஸ். பஜார்களுக்குள்ளே மிலிட்டன்ட் போகிறான் அப்படின்னா தீவிரவாதியை வந்து நம்ம தனியாக சர்ஜிக்கல் ஆப்ரேஷன் மாதிரி பண்ணணுமா? இப்படி ஒரு பஜார் இருக்கும், பஜாருக்குள்ளே ஓடிடுவான். பஜாருக்குள்ளே ஆப்பிள் ஊற்றிக்கிட்டு இருப்பான், அவன் மேலே அடி ஓடும். நம்ம எப்படி அவனை சர்ஜிக்கலாக ஆப்ரேட் பண்ண முடியும்? இவன் என்ன சொல்லுவான், இவன் மேலே என்ன சார்ஜி போடுவானுங்க அப்படின்னு சொல்லியே நேஷனல் ஹியூமன் ரைட் கமிஷன் போடுவான்னு சொல்லி தீவிரவாதி என்ன செய்வான், நம்ம மேலே கிரினெட் வண்டி மேலே கிரினெட்டை உருட்டி விட்டு நேராக பஜாருக்குள்ளே ஓடுவான். நீங்கள் அவன் மேலே ஃபயர் பண்ண முடியாது. ஏன்னா இன்னோசென்ட் பீப்புள் மேலே படும். காஷ்மீர் மக்கள் எங்கள் மேலே ஆக்ஷன் எடுப்பானுங்க. அப்படிங்கிறதுனால நாங்கள் கொஞ்சம் சர்ஜிக்கலாகவே பண்ணி சிம்டம்ஸை முன்னாடி வச்சுருப்போம். எங்கள் வண்டி போகும்போதே முன்னாடி ஜாமர் இருக்கும். ரோட்லேயே ஐஇடி இம்ப்ரூவைஸ்டு எக்ஸ்ப்ளோசிவ் டிவைஸ் வச்சுருவோம். இப்போ நம்ம இருக்குது ரோட்டில் அங்கே இருக்கும்போது எங்கள் வண்டி போச்சுன்னா ஜாமர் எங்கள் இதில் ஜாமர் பொறுத்திருப்போம். ஜாமர் காட்டிடும், கீன்னு சவுண்டு கொடுக்கும். உடனே பின்னாடி உள்ள பசங்கள்லாம் விட்ரா பண்ணிவிட்டு டக்குன்னு போய் நடந்தம் போவோம். கிராஸ் பண்ண மாட்டோம். போனால் ரோட்டில் அழகாக ஐஇடி இம்ப்ரூவைஸ்டு எக்ஸ்ப்ளோசிவ் டிவைஸ் இருக்கும். ஆன்டி டேங்க் மைன் வச்சுருப்போம். எல்லாமே வச்சுருப்போம். அதை அப்படியே நியூட்ரலைஸ் பண்ணணும். பிடிஎஸ் எங்கள் பக்கத்தில் இருக்கும், பாம் டிஸ்போசல் ஸ்குவாடு. ஒரு வண்டியிலே வச்சுருப்போம். நியூட்ரலைஸ் பண்ணிவிட்டு அப்புறம் கிராஸ் பண்ணுவோம். அப்புறம் வண்டியை கிராஸ் பண்ணி ரோடை கிராஸ் பண்ணுவோம். ஹமாமா ஏர்போர்ட்லேருந்து உங்களுக்கு பந்தாச்சோக்கு, பாண்டிப்பூர், பாராமுல்லா, சோப்பூர் வந்து தீவிரவாதி வெரி டென்ஸ் ஃபாரஸ்ட் மாதிரி இருக்கும். அடர்ந்த காடு எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் தீவிரவாதி அங்கேயே அதிகமாக இருக்கும். இருக்கிறதுலேயே சோப்பூர் தான் டேஞ்சர். அதில் 3 வருஷம் தீவிரவாதிகள் அட்டாக் பண்ணியிருக்கோம். ராக்கெட் லான்ச்சர் போட்டிருக்கோம் பில்டிங்கில். ஃபார்ம் நிறைச்சி ஐஏஎஸ் கலெக்டர்கிட்ட இன்டர்ன் நிறைச்சி தீவிரவாதி டெக்ளேர் பண்ணி தெரிஞ்சதுக்கப்புறம் எங்கள்கிட்ட இன்டெலிஜென்ஸ் எல்லாமே சொல்ல முடியாது. எங்கள் ஸ்குவாடை அட்டாக் பண்ணி போய் கோடன் பண்ணோம். கோடன்னா சுற்றி இப்போ இந்த பில்டிங்கை சுற்றி கோடன் போட்டுருவோம். 10 அடிக்கு ஒரு துப்பாக்கியோட நீலிங் பொசிஷன் தான். சௌகரியமாக குறைய முடியாது. பிபி புல்லட் ப்ரூஃபு, ஆங்கிள் எல்லாமே ஹெல்மெட்டோடு இருக்கும்.
சாப்பாடு மாற்றணுமா 8 ஹவர்ஸ்க்கு அப்புறம் அடுத்த வந்து மாற்றுவோம். தீவிரவாதி உள்ளேருந்து வெளியே வர மாட்டேன், அனௌன்ஸ் பண்ணிடுவோம், மெகாஃபோனில் அனௌன்ஸ் பண்ணிடுவோம். கலெக்டர் வந்துடுவார், கன்சர்ன்ட் எஸ்பி வந்துடுவார், எல்லாம் பண்ணுவோம். அப்பயும் வர மாட்டான். ஏன் வந்து அடித்தா அடிக்கட்டும் அப்படின்னு தான் இருப்பான். இருந்தாலும் நம்ம பேசும்போதே ஜன்னல் வெளியே ஃபயர் வரும். கோயில் மஸ்ஜித்லேருந்து ஜன்னல் வெளியே ஃபயர் வரும். 2 நாள் பார்ப்போம். 24 ஹவர்ஸ் டைம் கொடுத்ததுக்கப்புறம் 3வது டெப்ரிஸ் அந்த பில்டிங் ஓனருக்கு ஃபார்ம் அடிச்சிருவோம். கவர்மெண்ட்டுக்கு ஜேகே கவர்மெண்ட்டுக்கு டேக் ஓவர் பண்ணிடுவோம். உங்கள் பில்டிங்க்கு என்ன காஸ்ட்லியோ கவர்மெண்ட் வில் பியர் ஃபார் யூ. பிகாஸ் உள்ளே இருக்க தீவிரவாதி வெளியே வரல. 48 ஹவர்ஸ் டைம் ஓவர். ராக்கெட் லஞ்சரை போட்டு பில்டிங்கை டெப்ரிஸ் பண்ணிடுவோம். டெப்ரிஸ் அப்படியே டமன்னு விடும். கண்ணீர் விடும் வீட்டு ஓனர். ஸோ அந்த நேரம் சர்வீஸ்லாம் தீவிரவாதிகளை அட்டாக் பண்ணுறது காஷ்மீரில் ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நிமிஷமும் எங்களுக்கு வந்து பீஸ்ஃபுல்லே கிடையாது. டென்ஷன் தான். 4 மணிக்கு 3 மணிக்கு பெட்ரோலிங் போவோம். நாய் குலைக்கும். ஒரு வாரம் ரேக்கி பெட்ரோல் பண்ணுவோம். இந்த வீட்டில் டெக்லர்டு தீவிரவாதி பெரிய ஆள் இருக்கான் அப்படிமா. காஷ்மீர் போலீஸ் சொல்கிறத கூட நம்ப மாட்டோம். அப்புறம் எங்கள் சென்ட்ரல் இன்டெலிஜென்ஸ் சொன்னதுக்கப்புறம் எங்கள் ஆப்ரேஷன் கமாண்டர் டிக்ளேர் பண்ணுவார், நைட்டுக்கு 3 மணிக்கு பெட்ரோலிங் நடக்கணும். பெட்ரோலிங் போய்கிட்டு இருப்போம். தெருநாயெல்லாம் குலைக்கும். தெருநாய் குலைச்சாலே இங்கே பெட்ரோலிங் பார்ட்டி வரான், ரைடு வரான் அப்படின்னு சொல்லுவோம். அதனால் குவைட்டாக டிஸ்டன்ஸ் பண்ணியே போய் அந்த வீட்டை போய் கோடன் பண்ணுவோம். கோடன் பண்ணி பார்த்தா உள்ளே அந்த மாதிரி மூலையில் ஒரு குலுக்கை நம்ம ஊரில் பார்த்துருக்கீங்களா? நெல் அடித்தோம்னா நெல் பழைய காலத்தில் நெல் போடுறதுக்கு ஒரு குலுக்கன்னு சொல்லுவோம். ஒரு டமரா மாதிரி பெருசாக அந்த மாதிரி குலுக்கைக்குள்ளே தீவிரவாதி உள்ளே உட்காந்துருக்கான். கதவை திறந்தா என் பக்கத்தில் உள்ளவன் கதவை நான் போய் இப்படி இப்போ சாம்பரில் ரவுண்டு டக்குன்னு உனக்குள்ள அதை எட்டி பார்க்குறான் பாருங்க. அதுக்குள்ளே இவன் காரில் உணவு அவனை அடிச்சுக்கிட்டான். கீழே பார்த்தா இந்தியா மாதிரி ரத்தமாகி போச்சு. அவனுக்கே தெரியல அந்த பயத்தில். உடனே ஆட்டோமேட்டிக் ஃபயர் போட்டு அவனை க்ளோஸ் பண்ணும். அதிகாரிகள்லாம் ரொம்ப சென்சிட்டிவாக இருப்பாங்க. அதே மாதிரி 6 மணிக்கு கோடன் வித்ட்ரா பண்ணி திரும்பி வந்துடுவோம், கேம்புக்கு வந்துடுவோம். எந்த பீரியட் வரைக்கும் இருந்தீங்க சார்? நீங்கள் ரிட்டையர்ட் ஆனது எப்போ? நான் ரிட்டையர்ட் ஆனது 2008 ஜூன். நான் வந்து காஷ்மீரில் 97 to 80. அப்புறம் எகெயின் உங்களுக்கு இப்போ 2003 to 2006 2 ஸ்பெல் இருந்தோம். ஸோ அப்புறம் இந்த கார்கில் வார் டைம்லாம் நீங்கள் அங்கே தான் இருந்திருப்பீங்க? 97 ஆமாம், கர்கில் அங்கே தான். அந்த வாரத்தில் நீங்கள் கலந்துருப்பீங்களா? ட்ரென்ச் அண்டர் கிரவுண்டில் தான் இருந்தோம். அண்டர் கிரவுண்ட்னா மேலே புல் தர மாதிரி இருக்கும். உள்ளே உங்களுக்கு ட்ரென்ச் வாய்க்கா மாதிரி உள்ளே தான் மெஸ்ஸு, பாத்ரூம்லாம் லாஸ்ட் இன்டீரியரில் போய் டின் ஷீட்டு போட்டிருப்பாங்க. அங்கே தான் புள்ள போயிட்டு குனிஞ்சு தான் போவோம், அப்படியே குனிஞ்சு தான் வருவோம். மேலே நீ போட்டிங்கன்னா ராக்கெட் லாஞ்சர் போட்டுருவோம். லடாக் வந்து எந்த நேரமும் ஐஸு. உங்களுக்கு இப்போ ஆஃப்டர் அக்டோபர்லேருந்து அடுத்த மார்ச் ஏப்ரல் வரைக்கும் உங்களுக்கு 6 மந்த்து ஐஸு சுனோ தான். 6 மந்த்து தான் உங்களுக்கு கொஞ்சம் சம்மர். சூரியனை பார்க்கணும் அப்படின்னா அங்கேருந்து கடவுளை பார்த்த மாதிரி இருக்கும். இந்த வெயிலை பார்க்குறதுக்கு ஜில்லுன்னு இருக்கும். ஃபுல்லாக சுனோ போட்டு சுனோ சாக்ஸு, மப்ளர், பிபி புல்லட்டு போட்டு தோல்லாம் மறுத்து போயிடும். முன்னாடி பிளேட்டு பின்னாடி பிளேட்டு. அப்படி இருந்தாலும் இதில் போட்டாங்கன்னா கண்ணில் தான் அடிப்பான். தீவிரவாதி வந்து இவங்க எல்லாமே ஷெல்டராக போட்டிருக்காங்க. இதுக்கெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. எம்ஹெச்எம் இல்லைங்க, அங்கே 92 BHலாம் எங்களுக்கு சப்போர்ட் பேஸ் ஹாஸ்பிட்டல். டாக்டர்லாம் சொல்லுவாங்க, லிவர் மட்டும் ஃபங்க்ஷனாக இருந்தால் பரவாயில்ல, எந்த குண்டு அடிச்சாலும் தூக்கிட்டு வாங்க அப்படின்னு ஸ்ட்ரெச்சரில் கொண்டு வாங்கணும். போட்டு எப்படியும் போட்டு ஆங்கில போட்டு தூக்கி தச்சு அங்கேருந்து பிறட்டுன்னு ஆல் இண்டியா இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் டெல்லி வரும். அதெல்லாம் ஃபெசிலிட்டி மெடிக்கலில் எந்த வித குறையும் கிடையாது. கவுண்டர் ஏஜென்சியில் வந்து எப்பயுமே ஸ்கில்லாக அலர்ட்டாக தான் இருக்கணும். இப்போ தீவிரவாதிங்கிறவங்க வெளியேருந்து உள்ளே ஓடுறாங்களா இல்லை அந்த ஊர்களே இருக்கிறாங்களா சார்? தீவிரவாதி காஷ்மீர் சிட்டிக்குள்ளேயே இருக்கான். ஏஜென்சி தான். பாகிஸ்தானுக்காரன் சப்போர்ட், பேக் சப்போர்ட், மணி ஃப்ளோ அவங்களுக்கு கொடுத்துருவானுங்க. ஒரு நாட்டை நீ டவுன் பண்ணணும் அப்படின்னா இங்கே உள்ள ஆர்மிகளை, எல்லையில் இருக்கிற வீரர்களை, எல்லை பாதுகாப்படை இவங்கெல்லாம் அட்டாக் பண்ணுங்கள். நான் ஃபஸ்ட் லைனில் உங்களுக்கு இருக்கிறது ஃபுல்லாமே எல்லை பாதுகாப்படை தான். முதற்கொண்டு அவருக்கு தான் வரும். அவங்க எங்களுக்கு சொல்லி தான் நம்ம அலர்ட் ஆகிறது. இப்போ எல்லை பாதுகாப்படை சொன்னீங்க சார். எல்லை பாதுகாப்புலேயே நீங்கள் இருந்திருக்கீங்க. ஆமாம். எப்படி இருக்கும் சார் அந்த எல்லையில் இருக்கிறது? 24 ஹவர்ஸ். 24 ஹவர்ஸ்னால் 8 ஹவர்ஸ் டியூட்டி முடிஞ்சால் நான் வாங்கி உங்களை வந்து மாற்றணும். அவர் அப்புறம் அடுத்த 8 ஹவர்ஸு. 24 ஹவர்ஸ் வந்து உங்களுக்கு பார்டரை விட்டு ஆப்சண்டே ஆக முடியாது. பார்டர் பவுண்ட்ரி லைனில் உங்களுக்கு அதில் பில்லரில் எழுதியிருப்பான். நம்ம சைடு ஐஎன்டின்னு போட்டிருப்பான், அந்த சைடு பிஏகே பார்க்கணும் இருக்கும். அதை போய் எட்டி கூட பார்க்க முடியாது. கேத்து ஏரியா உங்களுக்கு கச்சிப்புச்சு குஜராத், இங்கே பஞ்சாப் பார்டர்லாம் உங்களுக்கு ரொம்ப டேஞ்சர். பஞ்சாப் பார்டர்லாம் எப்போயாவது உங்களுக்கு ஃபென்சிங் போட்டானுங்க. அப்போ நாங்கள் இருக்கும்போதெல்லாம் ஃபென்சிங்கே கிடையாது. இன்ஃபில்ட்ரேட்டர், எக்ஸ்ஃபில்ட்ரேட்டர், ஊடுருவல், உள்ளே போகிறவன் வாரவன் எல்லாமே பஞ்சாபுக்கும் பாகிஸ்தானுக்கும் பக்கம் ஈஸியாக போயிடுவாங்க. சாப்பாடு அப்படியே எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா சாப்பாடு பெட்ரோலிங் வண்டியில் கொடுத்து விட்ருவாங்க. ஆள் மாற முடியலை, உடனே ஸ்டெபிலிட்டியாக இருக்கணும், ஆள் கம்மியான பவர் கம்மியாக அப்படின்ட்டா சாப்பாடுக்கு அரேஞ்ச் அப்படியே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அதெல்லாம் கம்யூனிகேஷன் வயர்லெஸ் கிளியராக கொடுத்துருவோம். ஸோ இப்போ நீங்கள் இந்த சைடு நிற்கிற மாதிரி அந்த சைடு பாகிஸ்தான் வீரர்களும் இருப்பாங்க. இருக்கும். அவனும் டூர்பீன் எல்லாமே வச்சு பார்ப்பான். அவனும் கேமரா வச்சு அவனும் பார்ப்பான், நாங்களும் கேமரா வச்சு பார்ப்போம். பார்க்கும்போது அவன் அசால்ட்டாக இருக்கான்னு நம்ம அசால்ட்டாக இருந்தோம்னா அவன் வந்துடுவான், இல்லை அட்டாக் பண்ணுவான். ஆனால் இருக்கிறதுலே சீரியஸ் டேஞ்சர் வந்து உங்களுக்கு காஷ்மீர் பார்டரு, இங்கிட்டு இம்பால், மணிப்பூர், கொய்மா தான் உங்களுக்கு ஏர்போர்ட்டு. தோப்பால்னு சொல்லி ஒரு இடம் இருக்கும். தீவிரவாதி நம்பர் 1 காக்சிங், தோப்பால்,
சுரச்சாந்தப்பூரில் எங்களுடைய ட்ரைனிங் சென்டரே இருக்குது. இருந்தாலும் ட்ரைனிங் சென்டரில் அவ்வளவு 300 ரெக்ரூட் ட்ரைனிங் இவ்வளோ யங்கஸ்ட்டுக்கு கொடுக்குற இடத்துலையே அவன் தீவிரவாதி வாட்ச் பண்ணுவான். எந்த ட்ரெஸ்லேயும் வருவான். இங்கே சொல்லவே முடியாது. அவன் இன்னோசென்ட்டாக வந்து நம்மளை வாட்ச் பண்ணுவானுங்க. இட்டு போனீங்கன்னா மயன்மார் பக்கம் பார்டர். அப்புறம் குதிரைக்கெல்லாம் பின்னாடி உங்களுக்கு டாய்லெட் போடக்கூடாதுன்னு சொல்லி லெதர் பேக் போட்டு கட்டி விட்டு தான் குதிரை ஓடும். அப்புறம் சந்தனத்தை தான் அறிவிக்கிறாங்க லேடிஸ். ஸோ நீங்கள் பார்டரில் இருக்கும்போது அந்த சைடு அந்த நாட்டோட படை வீரர்கள் இருப்பாங்க. அவங்களோட பேசுகிறது, அவங்களோட பழகிறதுக்கு வாய்ப்பு. படை வீரர்களில் பேசுகிறது நாங்கள் பேசுனது வந்து பஞ்சாபில் தான் பேசியிருக்கோம் பாகிஸ்தான்காரங்களோட. ஏன்னா அங்கே வாகா பார்டர் வந்து உங்களுக்கு வாகா ட்ரில் நடக்கும். ரெண்டாவது இப்போ அது மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் எல்லாமே பரிமாற்றங்கள், பண்ட பரிமாற்றங்கள், இனிப்பு பரிமாற்றங்கள் மாற்றிக்கிறாங்க. மற்றபடி இங்கிட்டு பார்த்தீங்கன்னா திரிபுரா ஏரியாவெலாம் டிஎன்விலாம் இன்னும் சான்ஸ். திரிபுரா நேஷனல் வேலண்ட்டுங்கிறவன் எப்போயுமே டேஞ்சரானவன். அருவாளை வச்சே வெட்ட வருவான். பெட்ரோலிங் போய்கிட்டு இருப்போம். நம்ம சம்பள பில்லு மாதம் இப்போலாம் உங்களுக்கு பேங்கில் கிரெடிட் ஆகுது. அப்போலாம் எங்கள் மெனுவல் ஸ்டேட் பேங்கில் போய் எடுக்க போவோம்ல. ரோட்டில் போய்கிட்டு இருப்போம். எங்கள் சம்பள வண்டி வருதுனால அவனுக்கு மரத்து மேலே ஏறி நம்மளை வாட்ச் பண்ணுவான். ரோட்டில் ஜங்கல் மரத்தில் மூங்கில் மரம் பள்ளம் ஓட ஒத்தடி ரோட்டில் போகும்போது மரத்து மேலே ஏறி எவ்வளோ ஸ்ட்ரென்த் இவங்க வர்றாங்க, நம்ம எத்தனை ஸ்ட்ரென்த் இருக்கும், இதை கவர் பண்ணி வண்டி அட்டாக் பண்ணி சம்பளத்தை தூக்கிட்டு போயிடலாமா அப்படிலாம் பார்ப்பான். தீவிரவாதிகள் அவனுங்க அன்னைக்கு லூட்டிங் தானே. காட்டுக்குள்ளே உள்ள தோட்டத்துக்களை அழிக்கிறது, காட்டு வாழைகளை சாப்பிட்றது, நம்ம தேங்காய் பூரி சாப்பிட்றோமே அந்த மாதிரி வாழை இலையை விரித்து வச்சு காட்டுக்குள்ளே உட்காந்துருப்பான். எங்கள் வண்டி வர்றதுக்கு நைட்டு பகல் நாளைக்கு வருவானா. இன்றைக்கே மூவ்மெண்ட் இல்லாமல் சைலன்ஸாக உள்ளே உட்காந்துருப்பானுங்க. பூரா டென்ஸ் ஃபாரஸ்ட்டாக இருக்கும், அடர்ந்தது மூங்கில் மரமாக இருக்கும். அதுக்குள்ளே உட்காந்துருப்பான். எங்கள் வண்டி மலையை ஒட்டி ஓரமாக போய்கிட்டு இருக்கும்போது அவன் அங்கேருந்து அவன் ஃபயர் ஆர்க் ஆஃப் ஃபயர் நம்மளுக்கு ஈஸியாக அட்டாக் ஆகும். நம்ம இங்கேருந்து பார்க்குறதுக்குள்ள அவன் அட்டாக் பண்ணிடுவான். தேங்காய் பொரிய வச்சு தான் போய் பார்க்குறோம். பகலில் நாங்கள் அட்டாக் பண்ணிவிட்டு எங்கள் வண்டி அம்புஸ் ஆயிடுச்சு. போய் பார்க்கும்போது பார்த்தா வாழை இலையில் தேங்காய் பொரிய வச்சு சாப்பிட்டுட்டு இருந்திருக்காங்க. அப்புறம் அதுதான் அவனோட சாப்பாடு. மலை இருக்கும், செரிகளில் தண்ணி எடுத்துகிட்டு போவோம். அதை வச்சு தான் நாங்கள் குடிக்கணும். நான் சொல்கிறது திரிபுராவிலாம் வெரி ஹையல்ட்டி நம்பர் 1 பங்களாதேஷ் பார்டர். பிஆர் பாடா, தங்காபாடி, செம்மணு, பட்டிமணு, அரஞ்சரா இதெல்லாம் நாங்கள் எங்கள் கால் மிதிப்பட்ட இடம். சுபாஷ் சந்திர போஸை அந்த இதில் தான் இறக்கி விட்டு அவர் ஹெலிகாப்டரில் இறக்கி விட்ருக்கேன். இங்கே தான் இந்த வாழையெல்லாம் காட்டு வாழைக்கிட்ட பார்த்து நிற்கிறோம். இந்த இடத்துல தான் சுபாஷ் சந்திர போஸ் இறக்கி விட்டாங்கன்னு சொல்கிறாங்கப்பா அப்படிம்பாங்க. சின்ன அங்கே ஒரு பேஸ் மாதிரி இருக்குது. இவர் யூரின் போகணும்னு சொன்னாராம். இறக்கி விட்டு அவரை இறக்கி விட்டு காட்டுக்குள்ளே விட்டு போயிட்டான்றானுங்க. கடைசிக்கு புலி இதுக்கு தான் அவர் அட்டாக் பண்ணியிருக்காங்க. காட்ட ஆளை காணும்னாங்களாம். அங்கே பேசுவார் எங்கள் ஆர்மி இவர் ஆஃபீஸர் சொல்லுவார். ஷில்லாங் 24 மணி நேரம் உங்களுக்கு மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கும். மழை பெஞ்சாலும் அடுத்த நிமிஷம் பொட்டலாயிரும். ஏன்னா அந்தளவுக்கு மலைகள், ரோடெல்லாம் க்ளீனாக இருக்கும். பாக்கு மரம் தான் அங்கே. ஷில்லாங் சிறவுஞ்சி போயிருந்தோம். கரிமசால் பட்டை என்ன பசங்க நம்ம போடுற கரிமசால் பட்டையெல்லாம் சிறவுஞ்சியில் நீங்கள் அதில் தான் யூரின் அடிக்கணும். அங்கே ஒரு எலிஃபண்ட் பால் இருக்குது. மலையை தொடுறது மாதிரி இருக்கும். அதான் டூரிசம் பிளேஸு. அதை தாண்டி அப்படி ஷில்லாங் அடுத்து இப்படி வடக்க போனீங்கன்னா பூட்டானில் இருந்தோம். பூட்டானில் தான் மைன் லைன் கோர்ஸ் முடித்தேன் 1984. ஸ்ட்ரிப் மெத்தட் ஆஃப் மைன் ஃபீல்டு, ஸ்கேட்டர்டு மெத்தட் ஆஃப் மைன் ஃபீல்டு. ஸ்ட்ரிப்புனா நீங்கள் உங்களுக்கு கட்டில் எப்படி கயிறு கட்டுறீங்க நீளப்பட்டை, அதுதான் ஸ்ட்ரிப்பு. அது பிரகாரம் நீங்கள் கோர்ஸ் முடிக்கணும். அது மைன்ஸை பதிச்சுட்டு நீங்களே நியூட்ரலைஸ் பண்ணணும். ஸ்கேட்டர்டு மெத்தடுனா மல்டி இப்படி இருக்கும். நீங்களே கால் வச்சு போனால் நம்மளே அடிச்சிடும். இந்த மாதிரி முடியும் அளவுக்கு தான் பெல்ட் போட்டு ஆடு மாடுகள் போச்சுன்னா பட்டுச்சுன்னா பிரஸ்ட் ஆகிடும். அதெல்லாம் திரிபுரா பூட்டானில் முடித்தோம். ஒர்க் பண்ண இடங்கள்லேயே ரொம்ப ஒரு சவாலான இடம்னா எதை சொல்லுங்கள்? காஷ்மீர், இங்கிட்டு உங்களுக்கு தோபால், இம்பால், மணிப்பூர் ரெண்டுமே கொஸ்டினபிள், டேஞ்சர். போயிட்டு திரும்பி வர முடியுமான்னு சொல்ல முடியாது. காட்டு மாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் போட்டிருக்க சட்டை கலருக்கு தான் மாடு. எருமை மாடுலாம் காட்டுக்குள்ளே போய்கிட்டு இருப்போம். மாடு ரோட்டில் எங்கள் வண்டி மிலிட்ரி ஜிப்சி வருதுரா அப்படின்ன உடனே அப்படியே கொம்பு இந்த மஞ்சள் கலருக்கு தான் இருக்கும், உடம்பு அந்த மஞ்சள் கலர் இருக்கும். அப்படியே பார்க்கும். நீங்கள் துப்பாக்கி வச்சுருக்காங்க எதுவும் போட்டதுலாம் அப்படியே திரும்பிடும். பூரா மஞ்சள் கலர்லாம் தான் இருக்கும். மாடெல்லாம் இந்த மர கலருக்கு தான் இருக்கும். கருப்பே பார்க்க முடியாது. எப்போ வரைக்கும் இடுப்பில் பெல்ட்டு துப்பாக்கி இருக்குதோ சவால் தான். நோ பீஸ்ஃபுல் இன் மைண்டு. 24 hours நைட்டில் தூங்கினாலுமே எங்கள் பசங்க நாங்கள் இங்கே தூங்குறோம் அப்படின்னா இதுதான் எங்கள் பேரக்கு. அப்படின்னா காட்டுக்குள்ளே வெளியில் நம்ம கேட்டு நம்ம ஆட்டோ இறங்கினோமே என்ட்ரன்ஸு கிளியராக டப்பா கட்டி விட்ருப்போம். கயர் இங்கே வரைக்கும் இழுத்து கட்டியிருப்போம். அவன் அங்கே டியூட்டி பார்த்துக்கிட்டு இருப்பான். அலர்ட் பண்ணுறதுக்கு எதுவும் மிஸ்சீஃபாக டவுட்ஃபுல்லாக வருது அப்படின்னா அந்த கயரை பிடிச்சி கிட்டுக்கிட்டுன்னு ஆட்டுவான். கேரளாவில் பஸ்ஸை பார்த்துருக்கீங்களா? மணியை பிடிச்சி இழுத்தோம்னா கணினி அடிக்கும். அந்த மாதிரி எங்கள் பேரக்குள்ளே டப்புன்னு அடிக்கும். அலர்ட் ஆகிட்டு துப்பாக்கி கட்டிலேருந்து துப்பாக்கி இருக்கும், துப்பாக்கியோடு ஓடுவோம். அதே மாதிரி காஷ்மீரில் இருக்கும்போது எங்கள் ஃபென்சிங்லேயே தீவிரவாதி பார்ப்பான். கேட்டில் இருந்தாலும் கேட்லாம் நாங்கள் அவன் வண்டி உள்ளே நுழையக்கூடாது. தீவிரவாத வண்டி நம்மளை விட எக்ஸ்பர்ட்டாக வருவான். சூசைட் ஸ்குவாட் மாதிரி. அவன் வண்டி நம்ம கேட்டில் ஏறி வரக்கூடாது. கேட்டை உடச்சி பேரிகார்டை கூட உடச்சி உள்ளே வருவான்னு சொல்லி இந்து கோயில் சூலாயுதம் பார்த்துருக்கீங்கல்ல? இவ்வளோ பெரிய மரத்தில் சூலாயுதம் மாதிரி அம்புஸ் மாதிரி இப்படி சூலாயுதம் மாதிரி வச்சுருப்போம். ஏன்னா வண்டி வந்துச்சுன்னா டயரை கிளிக்கிட்டோம், பஞ்சர் ஆகட்டும்ன்றக்காக அந்த மாதிரி பேரிகார்டு. ஃபென்சிங்கை சுற்றி நம்ம குடிச்சு போட்டிருக்க ரம்பாட்டில் கட்டி தொங்க விட்ருவோம்.
2 பாட்டில் ஒன்றா கட்டி விட்ருப்போம். அவன் சப்போஸ் ஃபென்சிங்கை தட்டி உள்ள வரான்னா 2 பாட்டிலும் டச் உராயும் கிடுக்கிடுன்னு ஆடும், நாங்கள் அலர்ட் ஆயிரும். அதனால் காஷ்மீர் இது, திரிபுராவில் இந்த இது 2மே சென்சிட்டிவ் தான். லடாக்லேயும் இருந்திருக்கீங்க. லடாக்கில் அண்டர் ட்ரென்ச்சு. லடாக்கில் உங்களுக்கு ராக்கெட் வரப்போ போட போகிறான்னா அது உண்மை மேலே ஹெலிகாப்டர் சவுண்டு வந்துச்சுன்னா கேட்கும், அலர்ட் ஆயிரும். பட் இன் ஓப்பன் விசினிட்டியில் 2மே லடாக் வந்து உங்களுக்கு அண்டர் கிரவுண்டில் இருந்தோம். நீங்கள் இருக்கிற இடம் தெரியக்கூடாதுன்றதுக்காக மேலே புல் தர மாதிரி ட்ரென்ச்சை வெட்டிடுவோம். எங்கள் இதில் கெந்தி பலிச்சாங்கிறது எங்கள் கூட துப்பாக்கியோட கெந்தி பலிச்சா கையிலே வச்சுருப்போம். கழுத்தளவுக்கு ஃபுல்லாக குழி தோண்டி உள்ளே தான் போகணும். பாட்டில் தான் தண்ணியெல்லாம் கிடைக்கும். வாட்டர் பாட்டில் ஸ்கேர்சிட்டியாக இருக்கும். சப்ளை வர்ற அந்த வாட்டர் பாட்டிலை பிடிச்சி வச்சுக்குவோம். அண்டர் கிரவுண்டுக்குள்ளே ஒரு வீடு மாதிரி செட்டப் இருக்கும். அது எப்படி இல்லை? ஆமாம், டின் ஷீட் தகரத்தை போட்டுக்குருவோம். தகரத்து மேலே போட்டு எங்களுக்கு குஷன், எங்களுக்கு ரஜாய் இதெல்லாமே இருக்குது. சுனோ பேக் இருக்கும், சுனோ பேக்கு போட்டு முடிக்கும். ஜிப்பு மாதிரி இருக்கும். அந்த ஃபயர் சர்வீஸ்காரன் போட்டுருப்பான் பார்த்தீங்களா, நீளமாக பைலட் போட்டிருப்பான். அந்த மாதிரி ஜிப்பு ஃபுல்லாக இழுத்து முடிச்சுட்டு உள்ளே காலை உள்ள நோண்டிட்டு விட்டு மூடிக்கிறோம். ஜிப்பை ஃபுல்லாக மேலே இழுத்து விட்டுக்கிறோம். கதன்னு இருக்கும். காஷ்மீரில் இருக்கும்போது ஃபுல்லாக புகாரியில் ஆமினேஷன் டப்பாலே அண்டா முட்டை கிட்டையெல்லாம் வேக வச்சுக்குவோம். இங்கேருந்து பைப் லைன் போட்டு வெளியில் சுவரில் ஓட்டை போட்டிருப்போம். நிலக்கரியில் இங்கே உள்ள கங்கு மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கோம். அதான் புகாரின்னு சொல்லுவோம். ஹீட்டு எந்த நேரம் கொடுத்துக்கிறோம். பைப்பு வழி வெளியே போகும். டென்ட்டில் இருந்து கூட இங்கே இருந்தால் கூட டென்ட்லேயும் நாங்கள் புகாரி போட்டுக்கிறோம். காஷ்மீரை பொறுத்தளவில் மேலே லாஸ்ட் ரூஃப் பூராமே தகரம் தான், டின் சீட்டு தான். ஏன்னா ஐஸ் விழுறதுனால எல்லாமே சரிஞ்சு கீழே விழுகணும்ல. அதனால் உள்ள புறம் தேக்கு மரம் எல்லாமே காஷ்மீர் பண்டித்தினுடைய லொக்கேஷனில் தான் இருந்தோம். அவங்க வீடை விட்டுட்டு போனது தான். அவங்களுக்கு எங்கள் கேம்புக்காக எங்களுக்கு கொடுத்துருந்தாங்க. அதுக்குள்ளே தான் தங்கியிருப்போம். சுடு தண்ணி தான் எந்த நேரமும். வயலா பிளான்ட் காஷ்மீரில் கரண்ட் ஃப்ரீ. அங்கே உள்ள மக்களுக்கெல்லாம் டபுள் பே. இபி டிபார்ட்மெண்ட்டுக்கெல்லாம் பெரிய பாய்லர் 5000 லிட்டரு சிண்டெக்ஸில் பாய்லர் நைட்டை போட்டு விட்டோம்னா காலையில் கதன்னு தண்ணி கொதிக்கும். பைப்பை போய் திருக்கி விட்டு பக்கெட்டை வைப்போம். அப்படியே 100 டிகிரி ஊற்றும். கீழே ஐஸ் கிடக்கும், தம்புற மாதிரி இருக்கும். ஐஸ் அள்ளி அதில் மிக்ஸ் பண்ணி அப்படியே குளிச்சுட்டு நெட் பண்ணி நான் போட்டு உள்ளே ஓடிடுவோம் ரூம்குள்ளே. ஆனால் குங்குமப்பூ, தாமரம் அங்கெல்லாம் சௌகரியமாக இருக்கும். ரோசாப்பூலாம் காஷ்மீரில் தான். அந்த டால் லேக் எல்லாம் டூரிசம் பிளேஸு. இந்த 10 ரூபா நோட்டில் உங்களுக்கு இருக்கிறதெல்லாம் டூரிசம் பிளேஸ் தான். அங்கே ஜவஹர்லால் இருக்குது. அங்கேருந்து செஸ்மா சைடில் தான் அப்போயே ஹெலிகாப்டரில் தண்ணி போகும். ஜெரிக்கன் நிறைச்சி ஹெலிகாப்டரில் டெல்லிக்கு வரும். அதெல்லாம் இப்போ டூரிசம் பிளேஸ் ஆகிட்டான். அங்கே இருக்கும்போதே அள்ளி குடிப்போம். செஸ்மா சாய் பொங்கி வரும். பார்டரில் இருக்குன்றீங்க சார். இப்போ நம்ம நேபாள் பார்டர், சைனா பார்டர்லாம் இருக்குது. ஆமாம். ஸோ எந்த நாட்டோட பார்டர் நம்மளுக்கு ரொம்ப இதாக இருக்கும், ரிஸ்க்கானதாக இருக்கும்? ரிஸ்க்கானது சைனாக்காரன் இப்போ கொஞ்சம் கம்பேரமைஸ் பண்ணிட்டான். இப்போ ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி கர்னல் சந்தோஷங்கிற ஒரு வீடியோலாம் பற்றி இது நம்ம கவர்மெண்ட்டுடைய வீக்னஸ். அவங்ககிட்ட ரிலேஷன்ஷிப் மாதிரி பழகு அப்படிங்கும்போது அவன் எத்தனை பழகுனாலும் அவன் எனிமி தான். விவரசாக தான் இருப்பான் நம்ம மேலே. தள்ளுமுள்ளில் தள்ளும்போது ஒரு பாவம் விழுந்து இதாகி போச்சு. அதனால் ஒரு யங் கர்னலே போனார். மானிட்டரி பெனிஃபிட் கொடுப்பான் கவர்மெண்ட்டு. இருந்தாலும் துப்பாக்கி முனையில் போருங்கிற நிபந்தனையில் வந்து வீக்னஸ் ஆகிட்டோம் தான். இப்போ கொஞ்சம் ஓகே செட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு. கவர்மெண்ட் எல்லா கண்ட்ரியும் சுற்றுறாரு. அதனால் மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் போய்கிட்டு இருக்கு. ஸோ தாக்குதலுங்கிறது எப்போ இருக்குன்னு சொல்ல முடியாது. தாக்குதலுங்கிறது எப்போன்னு சொல்ல முடியாது. ஒரு ஆஃபீஸரனுடைய இதுதான். அட் அ டைம் அந்த ஸ்பாட்டில் இப்போ அவர் ஆஃபீஸராக இருக்கார், நாங்கள் 5 பேர் உட்காந்துருக்கோம். ஆடுறா அப்படின்னா அவன் போட்டானா அவன் ஃபயர் பண்ண ஆரம்பிச்சாலும் நம்மளும் ஃபயர் பண்ண ஆடுறது. அதான் சடன் ஸ்பாட் ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் த ஹீட்டட். அந்த ஸ்பாட்டில் எவன் ஆஃபீஸனுடைய மூலம் தான். கவர்மெண்ட் அப்புறம் பேக் சப்போர்ட் எவன் தப்பு இவன் தப்பு அவன் தப்பு. அப்புறம் கவர்மெண்ட்டு மினிஸ்டர் டேக்கப் பண்ணும் கண்ட்ரி டு கண்ட்ரி. பார்டரில் அங்கே சிப்பாக இருந்தானா சிச்சுவேஷன் பார்த்து விகோரஸ் ஆகுதா ஃபயர் பண்ணிட்டானா ஃபயர் பண்ணது தான். அவன் இண்டிபெண்டன்ட் கமாண்டு தான். புது தீவிரவாதிகள் பற்றி குறிப்பாக பேசலாம் சார். எப்படி அவங்க உருவாக்குறாங்க? யூஸ் அண்ட் த்ரோ லைஃப் தான் அவனுங்க. அவங்களுடைய ட்ரைனிங்கே அண்டர் கிரவுண்ட் ட்ரைனிங் தான் மோஸ்ட்லி. பேக் சப்போர்ட், மணி சப்போர்ட்டு. ஓகே, நீ எங்கே ஒரு கண்ட்ரி டவுன் கிரேடு பண்ணணும் அப்படின்னா நம்ம இந்தியன் கண்ட்ரி பெரிய கண்ட்ரி, யாருக்கும் அடி பண்ணியக்கூடிய அவசியம் இல்லை. ஹியூமன் நேச்சரில் அடி பண்ணியுது. அதை அட்வான்டேஜ் எடுத்துக்கிறான். அவனுக்கு மணி ஃப்ளோவை கொடுத்து விட்டு ஓகே போய் அட்டாக் பண்ணு. 18 வயசுக்கு மேலே உள்ள பையங்க, 15 வயசு பசங்கள்லாம், காலேஜ் பசங்களெல்லாம் அவங்க நாங்கள் இருக்கும்போதெல்லாம் சின்ன பசங்களாம் தீவிரவாதியாக இருப்பான். ஸ்ட்ரெச்சரில் போட்டு அடிப்போம்ல. பார்த்தா இல்லிட்ரேட்டு தான், படிக்காதவன் தான். படித்த பசங்க ரேர் 1-2 படித்தவனுங்க பணத்துக்காக லீடர்ஷிப்பாக ஆக்டிவிட்டீஸ் பண்ணுவானுங்க. அமாவாசை இருட்டில் தான் தீவிரவாதியே இந்தியாவுக்குள்ளே ஊடுருவலே வருவான். பௌர்ணமியில் வரவே மாட்டான். என் கமாண்டரே சொல்லிட்டார், 11 பேர் டீம் ரெடி பண்ணுப்பா. ஆப்பிள் கார்டன் ஓனரு நம்ம கமாண்டர்கிட்ட வந்து சொல்லிட்டு போயிட்டார், பாகிஸ்தான்லேருந்து தீவிரவாதி டிமாண்ட் வச்சுருக்கானா 50 லட்சம், எல்லாம் ஆப்பிள் கார்டனை அழிச்சிருவேன் அப்படின்றான். இப்போ நான் என் கர்னல்கிட்ட இப்படி தான் ஸ்க்ரீன் போட்டு உள்ளே உட்காந்துருக்கோம். சார் இவன் சும்மா போய் சொல்கிறான் சார், நம்ம பிள்ளைங்களை கொண்டு போய் அடி வாங்குறதுக்காக பண்ணுறான் சார், போகக்கூடாது சார். சரி, நம்ம கேம்ப் பக்கத்தில் இருக்கலாம். ரைட்ப்பா, நீ போய் உன் கன்சர்ன்ட் எஸ்பிகிட்ட சொல்லு, எஸ்பி மூலியம் வரட்டும். நாங்கள் எங்கள் பெல்ட்டு தான், எங்கள் ஜுரிடிக்ஷன் தான் உன் தோட்டம், உன் வீடு. பட் நான் உனக்காக என் பிளட்டனை வந்து அடி வாங்க விடலை, பொய்யா கூட இருக்கலாம் அப்படின்னு.
2 தடவை வந்தான், 3 தடவை வந்தான். 4வது தடவை சார் அவன் வார்னிங் கொடுத்துட்டான் சார், இந்த அடுத்த வாரம் ஏன்னா அமாவாசை வந்துருச்சு, அடுத்த வாரம் பணம் ரெடி பண்ணலைன்னா வீட்டவே அழிச்சிருவோம் அப்படிங்கிறான். அதே மாதிரி ரைட்டு ஓகே ஸ்க்ரீன் பண்ணோம், செக் பண்ணோம், சொன்ன மாதிரி அமாவாசை டயத்தில் வரான். தீவிரவாதி காட்டுக்குள்ளே தான் வருவான். அவன் வரும்போது அவன் டெக்ளேர்டு தீவிரவாதி. இப்போ எப்படி யூஎல்எஃப்ஏ ஆல்ஃபா லிபரேஷன் ஃப்ரண்ட் மாதிரி இங்கிட்டு இருக்கும், அந்த மாதிரி ஃபேமஸான தீவிரவாதி. 11 பேர். நைட்டில் இருமக்கூடாது. நாங்கள் அவ்வளோ தண்ணி சிரட்டு அடிப்போம், இருந்தாலும் நாங்கள் ஓடுற ஓட்டத்தில் ஆட்டத்தில் எங்களுக்கு இருமல் வரக்கூடாது. அதனால் டீமு 12 பேர் செட் பண்ணிட்டார் என் கமாண்டர். நைட்டுக்கு ரெடி பண்ணியிருப்பான். 11 மணிக்கு போனோம், 4, 5, 6 மணிக்கு தான் ஆப்ரேஷன் வரணும். போய் அங்கே உள்ள செடிக்குள்ளே படுத்தே கிடக்கணும் காட்டுக்குள்ளே. எவனும் இருமிடக்கூடாது. இருமுனா அவன் கண்டுபிடிச்சிருவான். இருமல் இல்லாதவனா சில அதுக்குன்னு தனியாக ஸ்குவாடு தனியாகவே வச்சுருப்போம். பண்ணும்போது இதே சோப்பூர் ஏரியாவில் காட்டுக்குள்ளே போகிறோம். ஆப்பிள் கார்டன் அவர் வீட்டை காப்பாற்றுறதுக்கு பாலம் ஒரு சின்ன பல்ப் எரியுது. 11:30க்கு போய் உட்காந்துருக்கோம். இதுதான் பெரிய கார்டன். அவன் வீடு அங்கே லாஸ்ட்டில் ஒரு பாலம் தாண்டி ஒரு சின்ன டின் செட் பல்ப் எரியுது. அதான் வீடு. இங்கிட்டு தான் வருவான், பாகிஸ்தான் இங்கிட்டு தான் இருக்குது அப்படின்னா 11 பேர்த்தில் அங்கே ஒருத்தனை படுக்க போட்டாச்சு. 11 பேரும் 10 அடி டிஸ்டன்ஸில் படுத்துருக்கோம். படுத்துருக்கான் அலர்ட்டாக இருக்கணும். அங்கிட்டு இருந்து அவன் வர்றான், ஊடுருவில் வர்றான். மணி 11 ஆச்சு, 12 ஆச்சு, 1 ஆச்சு, 2 மணி ஆச்சு. 2 மணிக்கு ஒருவன் மட்டும் சிம்பிளாக ஒருவன் வர்றான் அம்மா சைடில். எங்கள் இதில் என்விடி நைட்டு, எங்கள் துப்பாக்கியில் என்விடி நைட்டு விஷன் டிவைஸ் இருக்கும். நைட்டில் கொசு பறந்தால் கூட தெரியும். நைட் ஃபயரிங் போனோம்னா நாங்கள் என்விடி டியூப் லஞ்சு போட்டு என்விடி மாட்டி தான் ஃபயர் பண்ணுவோம். சிங்கிளாக அவர் தான் வர்றான். எங்கள் முன்னாடி கிராஸ் பண்ணி அந்த வீட்டை பார்த்து போகிறான். அங்கிட்ட ஒரு பாலம் இருக்குது, பாலம் தாண்டி டென்ஷன் வீடு. நான் சவுண்டே கொடுக்கல. நான் சவுண்டு கொடுத்தா ரிட்டர்ன் ஆகும். 2 மணிக்கு ஒருத்தன் வர்றானா, சிங்கிளாக வர்றானா. 2:10க்கு 2 பேர் வர்றான் நடந்து. இவ்வளோ பெரிய டென்ஸ் செடிக்குள்ளே கொசு கடிக்கலாம் அடி படுத்துருக்கோம். மூச்சு காட்டாமல் அப்படியே சாம்பரில் தான் ரவுண்டு வச்சுருக்கோம். 2:10க்கு 2 பேர் வர்றான். இவனும் கிடையாது தீவிரவாதி தலைமை, இவன் கிடையாது. 2:25க்கு 3 பேர் வர்றானுங்க. நல்லா கிறிஸ்டின் மாதிரி அங்கே போட்டிருக்கான், குளிரில் போட்டு வரான். கம்மியாகவே இருக்கானே அப்படின்னு. கரெக்டாக 2:45 வர்றாங்க. சென்ட்ரலில் இவ்வளோ பெரிய தடியம், இவ்வளோ பெரிய தாடி, உயரம் 8 அடி உயரம். இவனுக்கு வலது பக்கம் 2 பேர், இடது பக்கம் 2 பேர் எஸ்கார்டு. அப்படி படுத்துருக்கோம்ல, இப்படி படுத்துருக்கோம், இப்படி படுத்தோடனே இவன் அப்படி திரும்பணும் பாருங்க, அப்படி நம்பாருங்க. ஏன்னா இந்த 11 பேருக்குள்ளே இவன் ஆர்க் ஆஃப் ஃபயருக்குள்ளே உள்ள வந்துட்டான். 2:05 ஆரம்பித்தது 2:40 வரைக்கும் மெயின் அவன். இவன் தான் டெக்ளேர் தீவிரவாதி. கவரிங் ரேஞ்சு போட்டு அடித்தோம். அடித்த உடனே உடனே போனவன் அங்கே போய் முதல்ல போனவன் சிங்கிளாக போனவன் வீட்டுக்கே போயிட்டான். அவனை போய் எழுப்புறான் பணம் வாங்குறது. அதுக்குள்ளே இங்கே அடித்த உடனே அப்போ தான் அந்த ஓனரே ஓடியான். அல்லா கசம்னு ஓடியாடுறான். போட்டோம் எங்கள் ஆள் எஸ்பி என்ஃபோர்ஸ்மெண்ட்டெல்லாம் வந்துருச்சு. எங்கள் கேம்புக்கே வந்தான். அதெல்லாம் எங்கள் யூனிட்டே பேர் வாங்கிச்சு. 55வது பட்டாலியன் அப்படின்னாலே எங்கள் இது ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. இப்படி ஊடுருவி வாரவங்க இந்திய குடியுரிமை உள்ளவங்களா இல்லை பாகிஸ்தான் குடியுரிமை உள்ளவங்களா சார்? சார் அவங்க இங்கேயும் உள்ளவங்களும் இருக்காங்க, இங்கே உள்ளவங்க அங்கே ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி அங்கே கைடர் ஆகிறான்ல சார். இங்கே உள்ளவங்க குடியுரிமை கைடர் ஆகிடுறான். அவனுக்கு கைடர் பண்ணி இவன் போய் சொல்லி கூப்பிட்டு வந்துடுறான்ல. இவனுக்கு நூக்கன் கார்னர் இங்கே தெரியுது, இங்கே போனால் இவன்ட்டு எவ்வளோ பணம் வாங்கலாம், இங்கே ஆப்பிள் கார்டன் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குன்னு சொல்லி இவன் சொல்ல. இதுக்குன்னு அங்கே ஒரு தனி டீமே இருக்குது சார். ஸோ இந்த மாதிரி இங்கே மிரட்டி பணம் வாங்கிட்டு திரும்ப அவங்க பாகிஸ்தானுக்குள்ளே போயிடுறாங்க. பாகிஸ்தான் சின்ன கண்ட்ரி தான். ஆனால் இந்த இப்போ பெனர்ஜி புட்டோவெல்லாம் அந்த அம்மா இருந்துச்சுல, நாங்கள்லாம் போது காஷ்மீரில் தான் இருக்கோம். நல்ல வீரமான லேடி ஜெயலலிதா மாதிரி. ஸோ இது எப்படி சார், இவங்க தீவிரவாதியா இல்லை இவங்க இந்த ஒரு கொள்ளைக்கூட்டம் மாதிரியா இவன் தீவிரவாதி அண்டு பெனிஃபிட் கொள்ளையடிக்கிறது ரெண்டுமே இருக்குது. அவங்களும் அண்டர் கிரவுண்ட் வரைக்கும் இது வச்சுருக்கான், ட்ரைனிங் சென்டர். மிலிட்ரி மாதிரியே தீவிரவாதி ரெக்ரூட் பண்ணுறானுங்க சார். ஸ்கூல் பசங்க 8 வயசு 10 வயசு பசங்களே வீட்டில் போய் கேன்வாஸ் பண்ணி சொல்லி கேட்டில் நின்று எங்கள் கன்சன்டினா காயில் பார்வர்டு இருக்கும் பிடிச்சி அடித்து இங்கே இன்ட்ராகேட் பண்ணுவோம். அடித்து மடுக்காவில் தண்ணியை வச்சு கொடுத்து உள்ளே சொல்கிறா எங்கடா துப்பாக்கி வச்சுருப்போம்மா. வைக்கல் போட்டு மாடு சாப்பிட்ற இது காடி பார்த்துருக்கீங்களா, அதுக்குள்ளே துப்பாக்கி வச்சுருப்பாங்க. போய் எடுத்தோம். வெரி வெரி கிளியர். என்னடா மாடு புழு சாப்பிட்ற கேனலாக இருக்குது, அதுக்குள்ளே துப்பாக்கி வச்சிருக்கோம். 2 ஸ்பெல்லு நாங்கள் கட் பண்ணதெல்லாம் வீட்டுக்கே சொல்ல. நாங்கள்லாம் எப்போயோ அவ்வளோதான் முடிஞ்சிடா நம்மளுக்குலாம் சர்வீஸ். மாடு சாப்பிட்டுட்டு இருக்கு, புல்லை தூக்கிட்டு பார்க்குறோம், உள்ள துப்பாக்கி. அட்டாக்ல பார்த்தீங்கன்னா அந்த சைடு இழப்பு இருக்கும், ராணுவ சைடும் இழப்புகள் இருக்கும். ஆமாம். ஸோ அந்த மாதிரி சந்தர்ப்பங்களை நீங்கள் சந்திச்சிங்களா சார்? நீங்கள் ஒரு அட்டாக் இல்லை, நாங்கள்லாம் 85 தானே அப்பாயிண்டடு. 65, 71 வார் தானே. அதெல்லாம் பழைய நம்ம சீனியர்கள்லாம் இப்போ இருக்காங்க. பாவம் கிரேட்டு.
அவங்க செஞ்சது தான். எங்கள் இதில் வந்து பார்டரில் நாங்கள் செஞ்சுருக்கோம். பிலோனியா இங்கே திரிபுராலாம் பார்த்தீங்கன்னா பிலோனியா பார்டரு கேட்டி லிஃப்டிங் இருக்கும். தர்மா நகர் இருக்குது, துலனியா, லம்டிங்கி, இந்த ஏரியாவெலாம் அம்பாசாலாம் எங்களுக்கு ரொம்ப சார் உலக போரை விட டெய்லி போர் நடக்கிறது தான் சார் நாங்கள் டெய்லி சந்திக்கிறோம். உலக போர் கண்ட்ரி டு கண்ட்ரி டெக்ளேர் ஆகி மினிஸ்ட்ரியில் வந்து அப்ரூவல் ஆகி வரப்போது எல்லாமே ஸ்டாண்ட் ஆகிருவோமே. இது நாங்கள் வந்து இன்னோசென்ட்டாக இருக்கும்போது இப்போ பாருங்கள் ஜார்க்கண்டில் என்ன நடக்குது பாருங்கள். சிஆர்பிஎஃப் இப்போ கூட ஜஸ்ட்டு அட்டாக்டு. தீவிரவாதி வந்து அவன் பிறந்து 16 வயசு 18 வயசு ஆகுதா அந்த ஏரியாவில் ஏன் ரைஸ் ஆகிறவன மேல் கேண்டிடேட்டு ஹீஸ் பிகம் ஏ தீவிரவாதி. அவன் ஆகலைனாலும் அவனை அப்படியே ஷேப்பிக்கு கொண்டு வந்துடுறானுங்க, அந்த வடிவத்துக்கு கொண்டு வந்துடுறான் லீடர். அந்த லீடர்லாம் ஹீட் லிஸ்ட்டில் இருப்பான், அந்த கன்சர்ன்ட் எஸ்பி இவங்களுக்கு தான் இருப்பான். அவங்க டிஸ்க்ளோஸ் பண்ண மாட்டாங்க நம்மகிட்ட. ஏன்னா அவன் அங்கே வாழணும், சர்வீவ் பண்ணணும், அந்த ஏரியாவிலே இருக்கணும். எங்கள்கிட்ட உடன்படிக்கையாக ஒன்றுமே சொல்ல மாட்டான். போலீஸோ ஜேகே போலீஸோ இல்லை அங்கே உள்ள எஸ்பியோ எங்கே இன்னோசென்ட்டை அடி வாங்குறான் செய்கிறான்னா தான் எங்களை தேடுவானுங்க. சிக்கிம், இமாச்சல்லாம் ரொம்ப, அருணாச்சல்லாம் உங்களுக்கு டேஞ்சர் தான். உங்களுக்கு இங்கே எந்த ஊர் சார்? விருதுநகர், நம்ம காமராஜர் பழைய சிஎம் ஊர். ஸோ எப்படி இருந்தது சார்? நீங்கள் மிலிட்ரியில் இருக்கீங்க, ஒரு ரிஸ்கான ஏரியாவில் இருக்கீங்கிறப்ப ஃபேமிலி அதை எப்படி எடுத்துக்கிட்டாங்க? ஃபேமிலி ஆஃப்டர் நாங்கள்லாம் 9 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் கன்ஃபர்மேஷன் 9 வருஷம் கழிச்சு தான் மேரேஜாக முடிச்சோம். அப்போயும் கூட எங்களுக்கு அவாய்டு தான் பண்ணோம். நம்ம லைஃப்லாம் ஒரு இது இல்லை, ஏன் ஒரு இதை ஃபவுண்டேஷனை வேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு. இருந்தாலும் பெற்றோர்கள் வந்து இல்லை முடிச்சுதான் ஆகணும் அப்படிங்கும்போது கமிட்மெண்ட்டு. அப்புறம் தான் உலகமே தெரியுது. அதுக்கு முன்னாடி எங்களுக்கு என்ன வேலையை செஞ்சோம், சாப்பிட்டோம், அப்பாவுக்கு பணத்தை அனுப்பணும், அம்மாவுக்கு வீட்டுக்கு பணத்தை அனுப்பணும், செஞ்சோம் அப்படின்னு இருந்துச்சு. அப்புறம் 9 வருஷம் கழிச்சு மேரேஜ் முடித்தோம். அப்புறம் கமிட்மெண்ட்டு, பிள்ளைங்கள்லாம் அவங்க கல்கத்தா மேரேஜ் போனோன்னா குவார்டர்ஸ்லாம் கொடுத்தாங்க, செய்வோம். அப்புறம் கொஞ்சம் எங்களுக்கு ஒரு மெச்சூர்டுன்னு ஒரு இது வந்தது. சரி இதான் ஃபேமிலிஸ் இப்படி தான் இருக்கும், பிள்ளைங்க அப்புறம் படிக்க வைக்கணும், செய்யணும் அப்படின்னு சொல்லி 25 வருஷம் முடிச்சுட்டு அப்புறம் விஆர்எஸ் கொடுத்துட்டு வந்துட்டோம். இப்போ கல்கத்தாவில் உங்களோட வேலை என்னமா இருக்கும் சார்? கல்கட்டா பீஸ் ஏரியா. கல்கட்டாவிலாம் தீவிரவாதிகள் கிடையாது. இருந்தாலும் நியரஸ்ட்டு பங்களாதேஷ். உங்களுக்கு பங்களாதேஷில் கேட்டி லிஃப்டிங்கு, நோட்டரிஸ் ஸ்மக்லர்ஸ் நிறையா இருப்பான். உங்களுக்கு ராணாகாடு, மஸ்தியா, இங்கிட்டு கிருஷ்ணா நகர், சாப்ரா, இந்த ஏரியாவெலாம் இருந்தோம். அங்கே வந்து உங்களுக்கு இந்த கேட்டி லிஃப்ட் இவங்களுடைய மாமிசம் அந்த மாடுகளை கொண்டு போய் லுட் பண்ணி அதை அவங்க பேக் பண்ணி பங்களாதேஷ் அனுப்புவாங்க. அதை தடங்கல் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்மக்லர்ஸ்களோட ஃபைட்டிங் வரும். அவன் ஓடிடுவானுங்க. அவனால அருவா பாட்டி தான், கையில் அருவா தான் வச்சுருப்பான், துப்பாக்கி போயெல்லாம் கிடையாது. அதில் நோட்டரி ஸ்மக்லர்ஸ், இந்த க்ளோத்திங் இங்கெல்லாம் மேரேஜ் சென்னைக்குள்ளே இந்த பெரிய பெரிய கல்யாண மண்டபத்துலாம் கலர் துணியாக நெய்லன் துணி கட்டியிருக்காங்க. அதெல்லாம் பங்களாதேஷ் துணி தான். பண்டலாக ஃப்ரீயாகவே போட்டு போயிடுவானுங்க. பேரலாக 1 மீட்ரு ₹1. அதை வச்சு தான் இவங்கெல்லாம் நார்த் இந்தியன் இங்கே வந்து கல்யாணத்துகளுக்கு அந்த கலர் துணி அப்படின்னு ஒன்று சேலை மாதிரி கட்டி விட்டு பிஸ்னஸ். அதெல்லாம் பங்களாதேஷ் துணி. சார் நீங்கள் அந்த லடாக்கில் ஒர்க் பண்ண பற்றி சொன்னீங்க சார். லடாக்கில் வந்து பார்த்தீங்கன்னா அது ரொம்ப -டிகிரி இருக்கும். வந்து இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிறதே பனிக்காலம், நம்மளுக்கு ஒரு சின்ன குளிரே சாயந்தரம் தாங்க முடியல. எப்படி இருக்கும் உங்களுக்கு அங்கே லைஃப் சார்? எங்களுக்கு அது சிலுன்னு இருக்கும் சார். பனிக்காலத்தில் ஃபீலிங்ஸே கிடையாது. இப்போ ப்ளஸ் மைனஸ் இங்கேருந்து நீங்கள் வந்து ஹெலிகாப்டர் இது காஷ்மீர் வந்து இறங்குனீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபீலிங் தெரியும். நாங்கள் அதான் சொல்லிட்டோம்ல, சின்ன பசங்களே அங்கே உள்ள பசங்க ரோட்டில் ஐஸில் அப்படியே ஏறி விளாடுவானுங்க. எங்கள் வண்டி டயரில் ரோட்டில் ஐஸாக விழுந்து கிடக்கும். கதவை தள்ளிங்கன்னா ஐஸ் சசதுன்னு விழுகும். கதவு இப்போ இது கதவு இங்கே இதுதான் ரூஃப், ஐஸ் விழுந்து கிடக்கும். கதவை நீங்கள் இப்படி தள்ளிங்கன்னா உப்பு, தூத்துக்குடியில் உப்பு பார்த்துருக்கீங்களா? உப்பு இப்படி கிடக்கும். அந்த மாதிரி தான் தள்ளணும். தள்ளிட்டு தான் அப்புறம் வெளியே போவோம். சுனோ சாக்ஸ் போட்டு போட்டு தான் போயிட்டு இருப்போம். பசங்கள்லாம் வெளியில் பார்த்தீங்கன்னா ஐஸில் விளாடுவான். எங்கள் வண்டிக்கு வந்து மலையில் போகிற வண்டியில் வந்து ஐஸில் வந்து வெட்டுறதுக்காக வேண்டி 4 சக்கரத்தில் டிரைவர் சீட்டுக்கு கீழே உள்ள சக்கரம், இந்த லாஸ்ட்டு சக்கரம், இந்த சக்கரமும் இந்த சக்கரத்துலேயும் மாட்டுக்கு உழவு அடிக்கிற மாட்டுக்கு இந்த மாதிரி போட்டிருப்பாங்க செயின். அந்த மாதிரி அந்த செயினை இதில் போட்டுருவோம், இந்த லாஸ்ட்டில் போட்டுருவோம். இந்த சக்கரமும் ஃப்ரீயாக இருக்கும். அப்படியே போகும், வாய்க்கா மாதிரி ஆயிரும், தண்ணி ஐஸாக வரும். ஐஸை வெட்டி தான் போகும். அந்த கிரீப்புக்காக வேண்டி செயின் போட்டுருவோம். எங்கள் டிரைவர்ஸ்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. 4 மணிக்கு எழுந்துச்சு, சிமெண்ட்டு சட்டி மாதிரி இருக்கும், அந்த சட்டியில் நிலக்கரியை போட்டு சுள்ளிகளை போட்டு 4 மணிக்கு அந்த குளிரில் எழுந்துச்சி 3 மணிக்கு எழுந்துச்சி கேம்ப்பு இது ஆப்ரேஷன் போனோம் அப்படின்னா நம்பர் 1 வண்டி கமாண்டன்ட் டிரைவர் எல்லாமே ரெடி ஆகிரும். 3 மணிக்கே எழுந்துச்சி அந்த சட்டியில், இரும்பு சட்டியில் நிலக்கரியை போட்டு சின்ன சின்ன சுள்ளிகளை குச்சிகளை போட்டு தீ போட்டு இன்ஜினுக்கு கீழே படுத்துக்கிட்டு இன்ஜினுக்கு கீழே ஹீட் ஏற்றுவானுங்க. ஒருதான் டிரைவர் மேலே உட்காந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். கிருன்னு பெட்ரோல் போனாலும் பரவாயில்ல, ஓடிக்கிட்டே இருக்கும். 1 மணி நேரம் ஹீட் கொடுத்தா தான் வண்டியே ஸ்டார்ட் ஆக முடியும். அந்த மாதிரி பண்ணி ஈவினிங் 8 மணி வரைக்கும் ரன்னிங்கில் தான் இருக்கும். அதனால் அங்கே வந்து எங்களுக்கு ரேஷனோ ஆயிலோ சீட்ஸோ எல்லாமே அன்லிமிட்டெட் தான். இரவு எப்படி இருக்கும்? இரவு அப்படி சாயந்தரம் 4 மணிக்கே இருட்டிடுவாங்க எங்களுக்கு. காலையில் உங்களுக்கு 7-8 மணிக்கு தான் சூரியனை தான் நாங்கள் பார்ப்போம். சூரியனை பார்க்குறோம்னா குளிரில் அது பெரிய கடவுளை பார்த்த மாதிரி இருக்கும். மெஸ்ஸில் சாப்பாடு பூரியெல்லாம் அப்படியே
வடச்சட்டியிலேருந்து எடுத்து கொண்டு வரோம், வெளியே எடுத்தோடனே அந்த இது அப்படியே விரைச்சிரும், அட்டை மாதிரி ஆயிரும். அப்படி இருந்தாலும் நம்ம பசிக்கு ஒரு கடி கடிச்சு ரப்பர் மாதிரி கடிச்சு சாப்பிட்டு ஒரு டீ, அதோட ஒரு டீ குடிப்போம். அதுதான் பிரேக்ஃபாஸ்ட்டு. மத்தியானம் எவ்வளோ, ஆனால் கலோரிஸ் எங்களுக்கு சாப்பாடு அங்கே உள்ள தண்ணிக்கு எப்படினாலும் எரிச்சிரும், எந்த நோய் நொடியும் வராது, தண்ணி நல்லாயிருக்கும். எவ்வளோ நாள் டேனல் கிராஸ் பண்ணாலே உங்களுக்கு இந்த சைடு ஜேசிபி நிற்கும், அங்கிட்டும் ஜேசிபி நிற்கும், ஐஸ் விழுந்தாலே அடைச்சிக்கிறோம். உள்ளே பூரா தண்ணி பல்பு போட்டு தான் வச்சுருப்போம் பாலத்துக்குள்ளே. ஜவஹர்லால் டனல் அந்த நேரத்துலேயே தோண்டியிருக்கான். ஜெமினி பிரிட்ஜ் எவ்வளோ பெருசு இருக்குது, இதே மாதிரி 3 மடங்கு உள்ள கோயிலுக்குள்ளேயே போகணும். அதை தாண்டினீங்கன்னா காஷ்மீர் வந்துருச்சுனான்னு கொஞ்சம் உங்களுக்கு அங்கே உள்ள காற்று, தென்றல் காற்று, இங்கிட்டு இந்த காற்றை தாண்டி அந்த காற்று குளிர்ந்த காற்று அடிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ லடாக்னா நம்மளுக்கு உடனே ஞாபகம் வர்றது இந்த ஏரி தான் சார். ஆமாம். எப்படி இருக்கும் அங்கே வந்து உங்களுக்கு அந்த லைஃப்? எப்படியும் ஒரே சுனோ மேகம் மாதிரி தான் இருக்கும் ஏரி. தெரியவே கண்ணு தெரியாதவன் எப்படி வாழ்ந்தான் அந்த மாதிரி தான் வாழ்க்கை. ஈவினிங் 6 மணி 4 மணிக்கெல்லாம் உள்ளாகி ட்ரென்ச் ஆகி டியூட்டி பார்த்துட்டு உள்ளே இருக்கிறான்னா மறுநாள் காலையில் சூரியன் வெயில் எப்போ அடிக்குதோ அப்போ தான் நிம்மதி. அது வரைக்கும் எப்போ என்ன நடக்கும்னே தெரியாது. துப்பாக்கி இங்கே AK-47 கூட கட்டில் தான் வச்சு ஆங்கிலேட் வெப்பு கூட கழட்ட மாட்டோம், அப்படியே படுத்துருப்போம். ஏன்னா குளிர், சுனோ சாக்ஸ் போட்ட மணிக்கே கூட சிலர் படுத்துருவோம். இந்த கமாண்டோ ட்ரெஸ்ஸு, கமாண்டோ பார்ட்டியெல்லாம் பூட்டை கூட கழட்ட மாட்டோம், ரெடியாக இருக்கும். சாப்பாடுலாம் எப்படி உங்களுக்கு? சாப்பாடு உங்களுக்கு எந்த நேரமும் வெளியே தான் சமைச்சு வருமா இல்லை அங்கே தான்? நோ உள்ளே தான். வெளி சாப்பாடே சாப்பிடவே மாட்டோம். எங்களுக்குன்னு குக்கர் மெஸ்ஸு கரெக்டாக இருக்கும், அந்த டயத்துக்கு கரெக்டாக போட்டுருவோம். எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு எங்கள் இதில் ஹீட்டர் இருக்கும், ஹீட்டரை வச்சு கூட நாங்கள் கொஞ்சம் லேட்டாக சாப்பிடணும்னா கூட சூடுபடுத்தி சாப்பிட்றது நல்லாயிருக்கும். அவ்வளோ குளிருக்கு எல்லாமே எங்களுக்கு உள்ளே ஹீட்டர் வச்சுருக்கோம். ஹீட்டர் வச்சு நாங்கள் அதிலேயே போட்டு சுட வச்சு சாப்பிடுவோம். இப்போ லைஃப்பை திரும்பி பார்க்கும்போது, நீங்கள் ரிட்டையர்ட் இவ்வளோ வருஷம் ஆகிடுச்சு, திரும்பி பார்க்கும்போது வயசு எங்களுக்கு ஆயிடுச்சு, பிறந்தோம் வளர்ந்தோம், நாட்டுக்கு சேவை செஞ்சோம், சுய திருப்தி இருக்குது, யாருக்கும் பயப்பட போகிறதில்ல. அழகான ஆகாரங்கள், அழகான ஆரோக்கியமான ஸ்ட்ரக்சர், அமைப்பு, நோயின்றி வாழ்க்கை, அதுதான் எங்களுடைய தாய் வயிற்றுலேருந்து பிறந்ததுக்கு ஒரு அடையாளம்னு எங்களுடைய சர்வீஸ். நன்றி. நன்றி.